இல்லை சித்தி, அது சித்ராவோட படம் விளக்கு மாடு விழுந்து விளக்கு அணைஞ்சு போச்சு. சகனும் சரியில்லைன்றதா வெண்ணிலா சொன்னா. அதுக்காக தான் நானும் சொல்கிறேன். அது பணம் கொடுக்க வேணாம் நான் சொல்ல சித்தி, வேற ஒரு நல்ல நாளாக பார்த்து கொடுத்துடலாமே தான் சொல்கிறேன். இங்க பாரு முத்தரசு, அன்னைக்கு வெண்ணிலாவுக்கு வீடு வாங்குறதுக்காக நீ கிளம்பினப்ப கூட நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அதை மீறி தானே நீங்க போனீங்க. அப்பா அது உனக்கு சகன தடையா படலையா? இத பாருப்பா, இப்ப நீ கையெழுத்து போடல, அதுக்கப்புறம் இந்த பணமே எனக்கு வேண்டாம். என்ன சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்க? பின்ன உனக்கு மருதுவை பத்தி எந்த கவலையும் இல்ல, கார்த்திகை பத்தியும் எந்த கவலையும் இல்ல. கார்த்திக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவன் லைஃப்ல செட்டில் ஆக வேணாமா? அந்த எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? சித்தி என்ன சித்தி, ஏன்? சரி விடுப்பா, உனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. மருது எல்லாம் முடிஞ்சு இங்கே கிடக்கிறவன் தானே, அவன் லைஃப் எக்கேடு கேட்டு போனா உனக்கு என்ன? சித்தி சத்தியமா அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருக்குமா சித்தி? மருதோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் சித்தி, எனக்கு நல்ல பிசினஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும் சித்தி, அதுக்காக தான் நான் சித்தி சொல்லிட்டு இருக்கேன். நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான்ப்பா நானும் சொல்றேன். நீ கையெழுத்து போடுப்பா. சரி சித்தி, இதுக்கு மேலே நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் சித்தி. நீ சொல்ற மாதிரி நான் செய்கிறேன் சித்தி. கையெழுத்து போடுறவா சித்தி. அப்ப நானும் கையெழுத்து போடணும்ல, கொடுப்பா. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். சார் நீங்க கேட்டீங்களே கார்டு. சரிங்க மேடம், நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ மேடம். நாங்க வரோம். நான் அனுப்பிட்டு சரிப்பா. நாங்க வரோம் மேடம். சித்தி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்குப்பா. மருது வந்துட்டோம். அவன் ஆரம்பிக்க போற பிசினஸ், இந்த பணத்தை அவன் என்னெல்லாம் பண்ண போறாங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் பேசணும். நாம என்ன ரொம்ப சாதாரண விஷயமா பண்ணிருக்கோம். அதனால நாம அப்புறமா உட்காந்து நீ சொல்ல வந்த விஷயத்தையும் சேர்த்து பேசுவோம். சரி சித்தி, நீ எப்போ சொல்றியோ அப்ப பேசுவோம். மருதே வந்துட்டான். வாப்பா மருதே, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வா. பூங்கோத, முத்தரச கார்த்திக் சிம்ரன் விஷயத்தை பத்தி பேசதானே என்கிட்ட அடி போட்டான். ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. மருது, உடனடியா கார்த்திக் ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து பேசி முடிக்கணும். அந்த பொண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணி முடிக்கிற வரைக்கும் முத்தரச இத பத்தி பேசுறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. புரியுதா? சரிம்மா, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாங்கற? சொல்றேன்னு. நல்ல யோசனையா தான் தெரியுது. ஹே, இது எதுக்குடி இப்போ? லூசு, இது என்னன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? ஸ்வேதா மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டே கிளம்புறேன்னு சொன்னப்போ அவளை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த கேம் தானே நமக்கு யூஸ் ஆச்சு. ஞாபகம் இருக்கா? என்னடி நீ எல்லாத்தையும் அவன் முன்னாடி சொல்லிட்டு இருக்க? அவதான் எதை பேசினாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே.
சுத்தமா எந்த ஞாபகமும் வர மாட்டேங்குது. இத பேசினா மட்டும் ஞாபகம் வந்துற போதா? இப்ப மட்டும் ஸ்வேதா முன்னாடி இந்த போர்டை வச்சு ஏரோ விட்டோம்னா அத பார்த்த உடனே அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறுபடியும் வந்துருண்டி. அப்படியா சொல்ற? ஆமா, ட்ரை பண்ணி தான் பாப்போமே. ஐடியா நல்லதா இருக்கு. ம், நான் இத இந்த செவுத்துல மாற்றேன். ம். ஸ்வேதா, எழுந்துரு. வா வா. இங்க பாரு ஸ்வேதா, இப்ப நான் அந்த சென்டர் பாயிண்ட்ல ஏரோ த்ரோ பண்ண போறேன். அத கொடு. அந்த போர்டு சென்டர் பாயிண்ட்ல இந்த ஏரோவை அடிக்க போறேன். அத நீ பார்த்து சொல்லணும், புரியுதா? சரியா? அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. இத பாரு, பாரு. நல்லா பாத்துக்க. அடிக்க போறேன், பாத்துக்க. எஸ். நெக்ஸ்ட். ஓகே, இத பாரு. இப்ப பாரு. எஸ். பாத்தியா? உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? பாரு பாரு. ஏய், ஞாபகம் வருது வருது. போறா போறா. ஏய், போறா. சூப்பர் டி. ஐயோ, ஏய், எடுக்கறாடி. எஸ். ஸ்வேதா, இப்போ உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? ஸ்வேதா, ஞாபகம் வந்துருச்சா? ஸ்வேதா, சீக்கிரம் சீக்கிரம் குத்து குத்து. த்ரோ பண்ணு. சீக்கிரம் ஸ்வேதா, குத்து. குத்து ஸ்வேதா. என்ன எதுக்கு பாக்குற? அங்க பாத்து குத்து. குத்து 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 குத்து. சீக்கிரம் ஸ்வேதா, குத்து. குத்து ஸ்வேதா. குத்து ஸ்வேதா, குத்து ஸ்வேதா. குத்து. குத்து ஸ்வேதா, குத்து. கம் ஆன், ஏம் பண்ணி குத்து. குத்து. குத்து ஸ்வேதா. அத பாத்து சீக்கிரமா குத்து. 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 குத்து ஸ்வேதா. குத்து. குத்து. குத்து ஸ்வேதா. குத்து. குத்து ஸ்வேதா. குத்து. ஸ்வேதா, குத்து. குத்து. குத்து ஸ்வேதா. ஸ்வேதா. குத்து. குத்து ஸ்வேதா. குத்து ஸ்வேதா. குத்து ஸ்வேதா. குத்து. முத்து மாமா, சொல்லு வெண்ணிலா. அப்படி என்ன முத்து மாமா யோசிச்சுட்டு இருக்க? தூக்கம் வரலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கார்த்திக் சிம்ரன் விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து எப்படியாவது அது நல்லபடியாக முடிச்சு வைக்கணும். அதுதான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஆனால் திடீர்னு நடுவில் ஒரு சந்தேகம்.
சொல்லு முத்து மாமா. இல்லை, இவங்க 2 பேரோட இந்த லவ் விஷயம் சித்திக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஐயோ, தெரிஞ்சிருந்தா பெரிய கலாட்டாவே பண்ணிருப்பாங்கல்ல. 2 தடவை அவங்க பார்வையில இருந்து நான் தான் அவங்கள காப்பாத்தினேன். அப்படிலாம் தெரிய வாய்ப்பே இல்ல முத்து மாமா. தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. கண்டிப்பா சித்திக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சித்தி இன்னைக்கு நடந்துக்கிட்ட விதத்தெல்லாம் பார்க்கும்போது சந்தேகமா இருக்கு. ஏன்னா மருது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறான், செக்ல நீ சைன் பண்ணு சித்தி சொல்லும் போது நான் மாட்டேன்னு சொன்ன உடனே சித்தி அதுக்காக மட்டும்தான் என் மேலே கோவப்பட்டிருக்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம நீ கார்த்திக் கல்யாணத்தை விஷயத்தில் அதை பண்ற இதை பண்றேன்லாம் தேவையில்லாமையா சொல்லுச்சு. இதை பற்றி பேசும்போது ஏன் அதை பற்றி அது பேசுச்சு? அப்போ அதை பற்றி அது பேசுதுன்னா கண்டிப்பா சித்திக்கு இந்த விஷயத்தை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரியலையே முத்து மாமா. சரி, இது பாரு, சித்திக்கு ஒரு வேளை கார்த்திக் சிம்ரன் விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, அவங்க 2 பேரோட காதல் நிறைவேறணும்னு நீ ஆசைப்படுற விஷயமும் தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். கண்டிப்பா உன் ஆசை நிறைவேற சித்தி விடவே விடாது. அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேருக்கு நீ தான் ஹெல்ப் பண்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கோபத்தில் சித்தி உன்னை அசிங்கப்படுத்திடுமா இல்லை கேவலப்படுத்திடுமான்னு நினைச்சா ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. நான் என்ன பண்ணட்டும் முத்து மாமா? ஒன்றும் பண்ண வேண்டாம், யாருனாலையும் ஒன்றும் பண்ணவும் முடியாது. விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, நானே பார்த்துக்கிறேன். நீ யார் முன்னாடியும் இந்த விஷயத்தை பற்றி பேசிடவே கூடாது. நான் பார்த்துக்கிறேன். சிம்ரன், நீ இன்னும் தூங்கலையா? எப்படி தூக்கம் வரும்? உங்க அம்மா கிட்ட கேட்டு ஒரு நல்ல பதில உங்க அண்ணன் சொல்ற வரைக்கும் என்னால சத்தியமா நிம்மதியா இருக்க முடியாது. மனசு பூராவும் என்ன பதில் வரும் என்ன பதில் வரும்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, நார்மலா இருக்க முடியல. கார்த்திக், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சொல்ற எல்லாமும் எனக்குள்ளேயே நடக்குது. நான் என்ன பண்ணட்டும்? பக்கத்துல இருந்து உனக்கு ஒரு ஆறுதல் சொல்லி உன் கண்ணை தொடச்சு விடுற குடுப்பனை கூட எனக்கு இல்லாம போச்சு. கார்த்திக், நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ கரெக்டான பதில் சொல்லணும். சொல்லு சிம்ரன். ஒருவேளை உங்க அண்ணன் போய் கேட்டா உங்க அம்மா சம்மதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன கார்த்திக் பண்றது? நீ என்ன மறந்துடுவியா? என்னால உன்னை மறக்க முடியாது சிம்ரன். அப்படிதான் சொல்லுவேன், மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன்னு. ஆனா உங்க அம்மா கை காட்டுற பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பதானே? அப்படி ஒரு வேளை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சா செத்துருவேன் சிம்ரன். என்ன கார்த்திக் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல சிம்ரன், நிஜமா என்னோட நிலைமை தான். நான் எப்படி உன்னை நம்ப வைக்கிறது? அப்போ நான் மட்டும் உயிரோட இருந்துருவேன்னு நினைக்கிறியா? பேசாம வாங்க, சத்தம் போடாதீங்க. யாரு? சிம்ரன், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் கா. தேங்க்ஸ் மாமா. சீக்கிரமா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாமா, கோவிலுக்கு போலாம். என்னாச்சு? முகத்துல சந்தோஷத்தையே காணோம்.
என்னென்ன கேட்போம். சிம்ரன், என்னாச்சுமா? நானும் மாமாவும் எவ்வளவு ஆசையா உன்னை எழுப்பணும். நீ என்னடான்னா முகத்துல ஒரு சந்தோஷம் கூட இல்லாம இப்படி உட்காந்துட்டு இருக்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இங்க பாரு, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ இருக்குன்னு. என்ன விஷயம் சொல்லு. இல்லக்கா, கார்த்திக் விஷயத்துல நீலாம்பரி ஆண்டி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. முத்தரசு அண்ணன்கிட்டயும் சொல்லியாச்சு. ஆனாலும் அவரும் நம்பிக்கை கொடுக்கற மாதிரி எதுவுமே சொல்லலையே. அதான்க்கா ரொம்ப கவலையா இருக்கு. நீ கவலைப்பட்டா ஏதாவது நடக்க போறது மாறுமா? நல்லதாவே நடக்கும், நம்பு. நடக்கும், புரியுதா? அத நினைச்சு என்ன சொல்ல போறாங்க, ஏது சொல்ல போறாங்களோன்னு உன் பிறந்த நாள் சந்தோஷத்தை நீ விட்டுறாத, புரியுதா? குளிச்சுட்டு ரெடி ஆகு, எல்லாரும் ஒன்னா கோயிலுக்கு போலாம், சரியா? சரிக்கா. இந்த முகத்தோட வேண்டாம், சிரிச்சுக்கிட்டே வா. அம்மா, சொல்லு பொங்குது. அம்மா, ஜோசியர் வந்திருக்காருமா. நேரத்திலே வந்துட்டார் போல இருக்கு. நான் 10:30 மணிக்கு தானே வர சொல்லியிருந்தேன். இல்லம்மா, ராகு காலம் வருதுல்ல, அதான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டேனாரு. முத்தரசன் கிளம்பி போயிட்டானா? இல்லம்மா, அண்ணன் இன்னும் மேலதான் இருக்க. ஷோ, நான் அப்ப அதுக்காக தானே 10:30 மணிக்கு அவரை வர சொன்னேன். முத்தரசன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஜோசியரை உட்கார வச்சு விஷயங்களை பேசினா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றது? அம்மா, ஒண்ணு பண்ணலாமா? அவரை ரூமுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி முடிச்சிடலாம். அறிவு இருக்கா அவனுக்கு? முத்தரசன் கீழே வரப்போ ஜோசியரை ரூம்குள்ள உட்கார வச்சு பேசினா அவன் தப்பா நினைக்க மாட்டான்? இல்ல இது வரைக்கும் எந்த ஜோசியரையாவது ரூம்குள்ள உட்கார வச்சு பேசி இருக்கோமா? புரிஞ்சுதான் பேசுறியா நீ? சாரிம்மா. சரி சரி, நான் சமாளிச்சுக்கிறேன், நீ வா. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்க. என்ன சோகம்? இல்ல முத்து மாமா, இன்னைக்கு எப்படியாவது அத்தை கிட்ட பேசிட்டா நல்லா இருக்கும். தள்ளி போட சிம்ரன் கார்த்தி 2 பேருமே தவிக்கிறாங்க முத்து மாமா. அவங்க 2 பேரோட நீ ஓவரா தவிக்கிற. என்ன பண்றது? நான் அன்னைக்கே பேசியிருப்பேன், அது அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது? இன்னைக்கு பேசிடுறேன். கீழே வரல, எப்படி பேசுறான்னு பாரு. அடேங்கப்பா, பொன்னகை அரசி கேஆர் விஜயா தோத்தாங்க. என்ன ஒரு சிரிப்பு, கடவா போட்ட வரைக்கும் தெரியுது. நான் சொன்ன மாதிரி கார்த்திக்கு பொண்ணு பாத்துட்டீங்களா? இருக்குமா, செல்லுல இருக்கு. இந்த பொண்ணு பாரு. இந்த பொண்ணு நல்லா இருக்கு. இவங்க எப்படி? அருமையான ஃபேமிலிமா, உங்க அந்தஸ்துக்கு சரியா இருக்கும். சரி, அப்போ என்ன ஏதுன்னு பேசிடுங்க. சரிங்கம்மா, உடனே பேசுறேம்மா. பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, எது சொல்றாங்கன்னு தகவல் சொல்றேன். சரி. அம்மா, அண்ணன் வருது.